இன்னைக்கு 28வது பாசுரம். கரவைகள் பின்சென்னு காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையும், குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை உறவேல் நமக்கிங்கொழிக்க வழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பிலாய் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாது, இறைவாணி தாராய் பறையேலோ ரெம்பாவாய். ரொம்ப நல்ல பாசுரம். என்ன ஆண்டாள் சொல்றான்னு பார்க்கலாம். அவ கிருஷ்ணன்ட்ட முதல்ல பறையெல்லாம் கேட்டா இல்லையா, பறை கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு கிருஷ்ணன் என்ன பண்றான், இப்ப விளையாட்டா பேசுற மாதிரி கிருஷ்ணன் சொல்ற நான் உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்ல, நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க, நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்க. அதுக்கு அவ சொல்றா, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் எங்களோட நிலை அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு என்ன சொல்றான்னா, கரவைகள் பின்சென்னு காணம் சேர்ந்துடுவோம், எங்கள்கிட்ட பெருசா ஆச்சாரிய சம்பத்து இப்படிதான் பண்ணணும், அந்த இது எதுவுமே எங்களுக்கு சத்சங்க பிராப்தி, அதாவது நல்லவாளோட சேர்க்க அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்க கறவைகள் பின்னாடியே காட்டுக்கு போவோம், அதுங்களை மேய்ச்சிண்டு காட்டுல போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், பின்னாடி திருப்பி சாயங்காலம் அதுங்களை கூட்டுண்டு வீட்டுக்கு வருவோம், அவ்வளவுதான். இதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. புண்ணியம் எது பாபம் எது எதுவுமே தெரியாத பிள்ளைகள் நாங்க அப்படின்னு சொல்ற. சரி, நீங்க தான் ஒன்னும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன், உங்களோட முன்னாடி முன்னோர்கள் யாராவது புண்ணியம் பண்ணியிருக்காளா அப்படின்னு கேக்குறா. நல்ல காரியம் ஏதாவது பண்ணியிருக்காளான்னு. எங்க குலத்திலேயே அப்படி எல்லாம் வழக்கம் இல்லை, எங்கள் குலம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது, புண்ணியமோ பாவமோ எதுவும் எங்களுக்கு கிடையாது, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறா. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது என்ன, ஒன்னே ஒண்ணுதான், யாதவ மணியா நீ எங்க கிட்ட வந்த இல்லையா, அந்த ஒரே ஒரு பேர் மட்டும்தான் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற. உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடியும் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு இல்லைன்னா நீ இருக்க இல்லையா, அதோட எங்களுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ சர்வஜன், எவ்வளோ சிறந்தவர் பெருமாள். அவர் சகஜமா இந்த குளத்துல பிறந்திருக்கார் இல்லையா, அதை தான் வா சொல்ற. ஆனா இவ என்ன பண்றா, பகவான் உணர்ந்துட்டு இருக்கா ஆயர் குளத்துல. அதனால தெய்வம்னு அவரை இது பண்ணி பண்றா. நீ எங்கள்கிட்ட குறைன்னு பார்க்க ஆரம்பிச்சேன்னா அது அளவில்லாம இருந்துட்டே இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கும். ஆனா நீ தகுதியை பார்த்து எங்களை நீ ஏத்துக்கணும் அப்படின்லாம் இது பண்ணாது. நீ எங்களோட ஒத்தனா பிறந்துட்ட இல்லையா, அதுதான் எங்களோட பெருமை. உனக்கு எந்த குறையும், எங்களோட நீ பிறந்ததுனால உனக்கு ஒரு குறையும் கிடையாது, நீ பிறந்ததுதான் எங்க பெருமை அப்படின்னு சொல்றா. குறையொன்னும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லி இது பண்றா. எங்களோட அறியாமை குறை எல்லாம் பார்த்தா பாதாளம் வரைக்கும் பாயிற அளவுக்கு இருக்கு. ஆனா ஆழமுள்ள பள்ள மாட்டோம், ஆனா அதை நிறைக்கக்கூடிய கருணை உனக்கு அவ்வளோ இருக்கு. உன்னோட கருணைங்கிற குணம் எப்படின்னா, எப்படி தண்ணியை திறந்து விட்டா அது பள்ளத்தை நோக்கி பாயுமோ, அது மாதிரி உன்னோட கருணை எங்களோட அறியாமை எங்க குறை எல்லாத்தையும் தீர்த்துடுறது அப்படின்னு சொல்றா. நாங்க ஏதாவது ஒன்ன வச்சுட்டு இருந்துட்டு அதை விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கோங்கிறதுலாம் கிடையாது. நீ எங்கள்கிட்ட இருக்கிறதே இது, உன்னோட கருணைக்கு குறையே கிடையாது அப்படின்னு ஆண்டாள் சொல்ல ஆரம்பிச்சிடா. உன்னோட கருணைக்கும் எங்களோட அறியாமைக்கும் நேராயிடுது. அதனால நீ நாங்க என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் நீ கண்டிப்பா எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற. அப்புறம் உனக்கு இன்னொரு நிர்பந்தமும் இருக்கு. அது என்னன்னா, உனக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அதை என்னைக்குமே ஒழிக்க முடியாது. எங்களை இந்த இடத்துல பறக்க வச்சதும் நீதான், எல்லாம் இது பண்ணி நீ காரணம், நாங்க காரியம். இது ஆத்ம சம்பந்தம் உனக்கும் எனக்கும் இருக்கிற இது. அதனால நீ உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ என்னைக்குமே சொல்லி எங்களை விளக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற. உன்னை எங்களுக்கு நடுவே பிறக்க வச்சது புண்ணியம் தவிர வேற புண்ணியம் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா பாவம்னு பார்த்தா ஒவ்வொரு நொடியும் எல்லாரும் பாவம் நாங்க பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா அறியாத பிள்ளைகள் நாங்க, அதையும் சொல்லிட்டோம். நீ என்ன பண்ணணும், உன்னை நாங்க சின்ன பேரை ஏதாவது சொல்லி அழைச்சிருந்தோம்னால நீ கோச்சுக்காத அப்படின்னு சொல்றா. கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம், அது ஒரு தப்பு. நீ எவ்வளோ பெரிய வைகுண்டத்துல இருக்கிறவன், உன்னை நாராயணன் தான் கூப்பிடணும். ஆனா நீ எங்க கூட விளையாடின்னு இருக்கன்ட்டு நாங்க அப்படி கூப்பிட்டுட்டோம். இது வரைக்கும் கோவம் வரலையா கிருஷ்ணருக்கு? இதை கேட்டோன்னு ரொம்ப கோவம் வந்துடுறது. என்ன சொன்னது சொல்றேன் அப்படிங்கிறாரு. இல்ல, நீ உன்னை நாங்க கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம், நீ வைகுண்ட நாராயணன்கிறது எவ்வளோ பெரிய இது எல்லாருக்குள்ளேயும் இருக்க நீ, ஆனா நாங்க உன்னை கோவிந்தா வெறும் பசுக்களை ரட்சிக்கிறவன் உன் தொழில சொல்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு. இப்ப சொல்ற பாத்தியா, இதுக்குதான் எனக்கு கோபம் வருது. நீங்க ஏன் தெரியாம நீங்க சிறு பேர்னு இது வரைக்கும் சொன்னது என்னன்னா நாராயணன் மணிவண்ணன் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தான் சிறு பேர்.
எனக்கு இப்போ நான் வந்து கோவிந்தனா மட்டும்தான் இங்க உங்களோட இருந்துட்டு இருக்கேன். இவ்வளோ சகஜமா உங்களோட நான் பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்னை விட்டுட்டு நாராயணா அது இதுன்னு, நான் வைகுண்டத்துல இருக்கும்போது நாராயணான்னு கூப்பிடணும். இப்ப நான் இங்க எங்க வந்திருக்கேனோ அதுக்கேற்பதானே நீங்க கூப்பிடணும். இதுதான் நீங்க பண்ற தப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு இப்போ பாஸ் ஒருத்தர் ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காருன்னா அவர் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் வந்து பாஸ் சார் அப்படி இப்படின்னு தான் கூடுவா. அதே அவர் ஆத்துக்கு வந்தோன்னா அவர் குழந்தையில வந்து அவரை போய் சார்னு கூப்பிட்டா அவர் கோவம் வருமா வராத, நான் உனக்கு என்ன அப்பாவா உனக்கு யாருன்னு கேட்க மாட்டாரா? அது மாதிரி இவருக்கு கோவிந்தன்கிற பேரு தான் வந்து இப்ப பிடிச்சிருக்கு. இதான் எனக்கு அருமையான பேரு, அதனால என்ன இதை சொல்லிதான் நீ கூப்பிடணும், மற்ற பேர் தான் எனக்கு சிறு பேர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நீ எதுவுமே இல்லைன்னு அவ சொல்லி சொல்லி பண்றா இல்லையா, இந்த பாவம் தான் வந்து ஒண்ணுமே. இது பெருமாளை அடையணும்னா என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு பண்ணோம்னா எதுவுமே இல்லை. பொத்த உரையிலை கவிழ்த்துன்னு ஒரு பாசுரம் கூட வரும் இல்லையா, பெரியாழ்வாரோட பாசுரம். அதாவது பெருமாள் என்ன பண்ணுவார்னா, நீ என்ன பற்றணும்னு கூட அவசியமே கிடையாது, நீ என்ன எதுவுமே பண்ணாம இரு, ஆனா வேற எதுக்கிட்டயோ நீ வந்து போயிடாத, எதுவுமே இல்லாம நீ இருந்தேன்னா நான் உன்னை கை கொள்றேங்க. அது மாதிரி ஆண்டாள் வந்து இல்ல இதுதான் நீ சொல்றா, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, அந்த இதை தான் நீ வந்து உனக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்ட்டு எதுவும் இல்லைங்கிற பாவனையை சொல்லியே ஆண்டாள் வந்து இது பண்றா. இது சரணாகதி தத்துவம். இது மேலெழுந்த வரியா பொருள். இன்னும் உள்ள போனா இதுல வந்து ரொம்ப நிறைய அர்த்தம் இதுல வரும். இது ரொம்ப அருமையான பாசுரம். எல்லா விசுவாசத்தையும் காமிச்சிடுறா. ஏன்னா வந்து நீ தான் வந்து இது உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம், இது பெருமாளுக்கும் ஜீவாத்மாக்கும் பார்த்தா 9 விதமான சம்பந்தம் உண்டு. அது எல்லாத்தையும் விசுவாசத்தோட நீ எங்களுக்கு கொடுக்காம இருக்கவே முடியாதுங்கிற இதுல சொல்லிடுறா. எங்க கையில எதுவுமே இல்லைங்கிறத சொல்லிடுறா. அப்புறம் உனக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதையும் சொல்லிடுறா. அது மாதிரி அதுக்கு சரணாகதிக்கு ஒரு முக்கியமா ஒரு 5 இது சொல்லுவா. அந்த 5 அர்த்தத்தையுமே வந்து 5 காரணத்தையுமே சொல்லி வந்து ஆண்டாள் என்ன பண்றா, நீ வந்து எங்களுக்கு அருள் பண்ணணும் கண்டிப்பா அப்படிங்கிற வரைக்கும் வந்து இதுல கொண்டு வந்துடுறா. அப்புறம் வந்து நீ வந்து எங்களை இழக்கவே மாட்ட, நீ இழந்தன்னா நீ தான் எஜமான், நாங்க உன்னோட சொத்து. சொத்து வந்து அதுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை இழந்த அந்த சொத்துக்கு நஷ்டம் கிடையாது, அதனால நீ வந்து எங்களை இழக்கவே மாட்ட, நாங்க என்ன கேட்கிறோமோ அதை எல்லாத்தையும் விருப்பத்தை நிறைவேற்றி எங்களை ஏத்துப்ப அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிடறா. நாளைக்கு 29வது பாசுரம், அதுவும் இன்னும் 2 பாசுரத்தோட முடிய போறது. அதுவும் ரொம்ப அருமையான பாசுரம். அது என்ன விளக்கங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.